ஆனா ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, I am your best friend. Please, yeah. Please. வணக்கம் நான் ஷோமோசன் பிசி பரமோசன் ஸ்டெஃப் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கருப்பு படம் பார்த்துட்டேன். I'm here to give my review on it. Let's get started. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நான் போனதே இல்லை. I'll tell you why. Because 9:05 வரைக்கும் நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் லிட்டரலாக. சரியா, திடீர்னு தங்கச்சி இருந்து ஃபோன் என்ன படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எது ரிலீஸ் ஆகுதோடு எந்திரிச்சு உட்கார. பிகாஸ் நேற்று 2-3 மணி நைட்டு வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேன். எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஸோ ரிலீஸ் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் 6 மணி கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்லேருந்து. இந்த மாதிரி இன்னைக்கு வருது ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எடுத்தான் போகிற ஓட்டவங்க மாதிரி கட்டவரில் பூஸ்ட் பண்ணி கிருட்டுன்னு வெளிலேருந்து எந்திரிச்சு உட்காந்து தடதான் ட்ரெஸ் பண்ணி பக்கத்தில் நல்லா தியேட்டர் இருந்துச்சு. டிக்கெட்டை புக் பண்ண சடார்னு போய் உட்காந்தேன் 9:30 ஷோக்கு. இமேஜின் 25 மினிட்ஸ்க்குள்ளே எந்திரிச்சு பல்ல வலிக்கிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு நான் தியேட்டரில் போய் உட்காந்துட்டேன். என்ன பண்ணேன்னு தெரியல, போய் உட்காந்துட்டு ஒரு ஃப்ளோவில். ஆனால் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் தெரியலன்னு நினைக்கிறேன். அண்ட் இட் ஆல்சோ பீங் அ வீக் டே. க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 பேர்கிட்ட தான் இருந்தாங்க. ஒரு நிறைய காலியாக இருந்துச்சு தியேட்டர்னு சொல்லி. ஆனால் அது டெல் யூ, அதான் சொல்கிறேன், அது யாருக்கும் தெரியல ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன். பட் இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல. அண்ட் படம் எப்போ இருக்கு இப்போ நான் சொல்கிறேன். இன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து என்ன நடக்குது, இந்த வீக்கெண்ட் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பிளாஸ்ட் அப்சல்யூட் பிளாஸ்ட். சூர்யானால அப்படியே அள்ளி செல்லம் தங்கம் குட்டி. ஐயோ அண்ணே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்காரு. மனுஷன் பிரிகிறாருங்க. லாயர் ட்ரெஸ் ஆகட்டும், அந்த கருப்பு வெட்டி கருப்பு சட்டை போட்டு வரதாகட்டும், அந்த கடைசியில் ஒரு சூர்யானாலாம் அப்படியே மெச்சுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்காரு மனுஷன். ஒவ்வொன்றா சொல்கிறேன். லெட்ஸ் கோ ஒன் பை ஒன்னு சொல்கிறேன். கதைக்களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரன் சார் அண்ட் அவங்க பொண்ணு சென்னைக்கு வராங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கிறக்காக வராங்க. இல்லாட்டி அந்த பொண்ணு இறந்துருங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் வரும்போது அவங்களோட பேக்ஸை திருடிடுறாங்க. அதில் அவங்க நகை வச்சிருக்காங்க, அதுவும் திருட்டு போயிடுது. சரிங்களா, திருட்டு போன நகையை வந்துட்டு போலீஸ் மீட்டுறாங்க. பட் இந்த நகையை நீங்கள் வாங்கணும்னா கோர்ட்டுக்கு வந்து ஏதோ ப்ரொசீஜர்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் இவங்க கோர்ட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. அங்கே தான் ஆர்ஜே பாலாஜியான என்ட்ரி. அங்கே வந்ததுக்கப்புறம் அவர் தான் இவங்களுக்காக வாதாடி வாங்கி தர அந்த கோல்டன் சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்போ சூர்யாண்ண வராரு, என்ன ஏது எக்ஸெட்ரா இதெல்லாம் நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். பட் இதுதான் பேசிக் கதைக்களம். அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத கதைக்களம் தூக்கி இப்படி ஓரமாக வச்சிடலாம். நவ் கமிங் டு performances. சூர்யா ஒன்று பண்ணியிருக்காருங்க. சரியா, ஐயோ தூக்கி சாப்பிட்டாரு. இன்டர்வல் பிளாக் ஒன்று நடக்கும். நீங்க பாருங்க. அதுவும் அந்த இடத்துல ஒரு சாங்கு, அந்த சாங்க்கு அந்த மனுஷன் அந்த ரூபத்துல அவரோட இன்ட்ரோடக்ஷன் சீன்லேயே ஒன்று நடக்கும். அதுவும் ஐயோ நான் எதுவுமே சொல்ல முடியலையே. ஓகே, ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீனில் வர சூர்யா அண்ணா ஒன்று நடக்கும். இப்போ இருக்கிறாள் இப்படி ஆவாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் படத்தை பாருங்க, உங்களுக்கு புரிய என்ன சொல்கிறேன்னு. பிளாஸ்ட்டு, இன்டர்வல் பிளாஸ்ட்டு, கிளைமேக்ஸ், மனுஷன் ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டிருக்காரு. சாவடிக்கிறார் மனுஷன். வேற லெவல். பீக்கு தியேட்டர் மூமெண்ட்ஸ் பீக்கு. சூர்யானனை பற்றி பேசிட்டே போகலாம். மனுஷன் சம்பவம் செஞ்சுட்டாருன்னு சொல்லியானோம். அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி அண்ணன் மனுஷன் சாலிடாக நடிச்சிருக்காரு. சாலிட் ஆஸ் அ பேட் கை. மனுஷன் ஒரு அன்அப்பாலஜெட்டிக் வில்லனா. அதுவும் ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி கருணையே இல்லாமல் ஒரு சில ஆக்டிங்லாம் பண்ணியிருப்பாப்புல. மனுஷன் சூப்பராக நடிச்சிருக்காரு as a villain. absolutely loved his performance also. அப்புறம் இந்திரன் சார் பிரிஸ்டாப்ல மனுஷன் சூப்பராக நடிச்சிருக்காரு. அண்ட் அவங்க பொண்ணா நடிச்சிருக்காங்க. அவங்க பேர் வந்து ஐ திங்க் இட்ஸ் தெரியலையோ அவங்க பேர் தெரியல. அவங்க அந்த பொண்ணு ரொம்ப அழகாக நடிச்சிருக்குங்க. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்க இப்போதான் நான் ஏதோ மலையாள படத்தில் கூட அவங்கள பார்த்தேன். டக்குனு அவங்க பேர் ஞாபகம் மாட்டேங்குது. பட் ஷீ ஹாஸ் ஆக்டட் பிரில்லியன்ட்லி as well. இந்திரன் சரோட பொண்ணா நடிச்சவங்க அவங்களாகட்டும். த்ரிஷா மேம்க்கு ஒரு நீட்டான ரோல் அழகாக நடிச்சிட்டாங்க. சுவாசிகா மேம் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்த இடத்துல கரெக்டாக அவங்க நடிச்சுட்டு போயிட்டாங்க. மற்ற எல்லா ஆக்டர்ஸும் நம்ம தீபாக்கா ஆகட்டும் அண்ட் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே நல்லா நடிச்சிட்டாங்க, நீட்டாகவே நடிச்சிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இஸ் பிரில்லியன்ட். ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு சாமிங்கிற மாதிரி காட்டிட்டோம். ஸோ எங்கேயாச்சும் ரொம்ப எக்ஸ்ட்ரா வேகண்டாக காட்டிட்டாலும் என்னங்க நீங்கள் இதெல்லாம் இப்போ நம்புற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோச்சும் ஒன்று கிளப்பி ஏதோச்சும் ஒரு நெகட்டிவ் சொல்கிற சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் அதை ஒரு மாதிரி அழகாக பேலன்ஸ் பண்ணியிருக்காரு மனுஷன். ஸ்க்ரீன் பிளே செம்ம எங்கேஜிங்கு. நான் சொன்ன மாதிரி
எங்கேஜிங்காகவும் இருக்கு, ஒரு மாதிரி நம்மளுக்கு கனெக்டும் ஆகுது. அது நீங்க சாமின்னு எடுத்துக்கலாம், நீங்க கான்சியன்ஸ்னு எடுத்துக்கலாம், நேச்சர்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா கூட ஓகே, அது உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்றேன். பட் எனக்கு வந்துட்டு சாமி பிலீஃப் இருக்கு. ஸோ நான் அதை காலாவே பார்த்துக்கிறேனே, ஒரு மேஜிக் நடக்குதுன்னு வச்சுக்கிறேனே, ஓகே. பட் உங்களுக்கு எப்படியோ, பட் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க சாமி தான் இவர், சாமி கேரக்டர் தான் ப்ளே பண்றான்னு சொல்லிட்டு. அதனால அந்த எலிமெண்ட்டை வச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே எழுதுறது கஷ்டம். ஆர்ஜே பாலாஜி அண்ணன் ஹஸ் அப்சல்யூட்லி நெயில்ட் இட். ஆர்ஜே பாலாஜி அண்ணன் வேற லெவல் சம்பவம். ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. திருஷ்டி சுற்றி போடுங்க. மனுஷன் நேற்று அழுதவனா நம்மளுக்குலாம் மனசில் நேற்று தான் நான் வீடியோ பேசி போட்டிருந்தேன், போஸ்ட்பான் ஆயிடுச்சு. அந்த மனுஷன் அவ்வளோ கலகலப்பாக எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டு இருப்பாரு. அந்த மனுஷன் இப்போ உடஞ்சி போய் உட்காந்துருப்பாருன்னு சொல்லி வீடியோ போட்டு முடிக்கல, அந்த மனுஷனோட ஒரு வீடியோ இறங்குது. அந்த மனுஷன் அப்படியே பேச பேச உடஞ்சு அழுகிறாரு. நம்மளுக்கெல்லாம் மனசே இல்லை, எப்போலாம் ரிலீஸ் ஆகும் தெரியாமல் இருந்தேன். பட் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. சம்பவம் தியேட்டரில் நான் சொன்ன மாதிரி ஈவினிங்லேருந்து பிளாஸ்ட்டு தான். நாளைக்கெல்லாம் தூக்க போகுது. சூர்யானனுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வாண்டட் கம்பேக்ஸு. மனுஷன் எனக்கு ரெட்ரோலாம் பிடிச்சிது, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் எனக்கு பிடிச்சிது. பட் இது வந்து ஒரு சாலிடான எல்லாருமே வந்து ஒத்துக்க கூடிய ஒரு கம்பேக்காக இருக்கும். அண்ட் யாரோ பிடிக்கலாம்னு சொன்னால் எப்படா பிடிக்கிற மாதிரி போயிட்டு தான் சரியா. மூணாவது ஆர்ஜே பாலாஜி, லவ் யூ, ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. யூ டன் அன் அமேசிங் ஜாப். ப்ளீஸ் பி ஹாப்பி. அழாதீங்க, நீங்களாம் அழக்கூடாது, நீங்களாம் சிரிக்க வைக்கிற ஆள், நம்மளாம் அழகாதீங்க. பி ஸ்ட்ராங், ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிக்கிறேன். லவ் யூ நான் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் போர்ட்ரேயிங் சூர்யான்னா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் போட்டுட்டு சந்தோஷத்தை போட்டு. ஸ்க்ரீன் பிளே அமேசிங், மியூசிக் சாய் அபியங்கர் அவர்கள் கிளி, சாங்ஸ் எல்லாம் அங்கே பிளாஸ்ட்டு. ஐயோ, வெறப்பா ஆகட்டும், ராதராசன், அதெல்லாம் வந்து அங்கே அங்கே வேற மாதிரி காடு மோடு. அங்கே நீங்கள் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள், பீக். அண்ட் தென் பிஜிஎம்ஸ் ஆல்சோ அமேசிங். எஸ்பெஷலி நாங்கள் 4 பேர் பாட்டு வந்து பாட்டாக யூஸ் பண்ணாமல் அது பிஜிஎம்ஸ் மாதிரி சட்டிலாக யூஸ் பண்ணிக்கிறதாகட்டும். அமேசிங் ஸ்டஃப். மியூசிக் பிரிஸ்டாப்ல சாலிட் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரென்த்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக்னு சொல்லி ஆகணும். அமேசிங். அண்ட் தென் கேமரா ஒர்க், அவுட்ஸ்டாண்டிங் கேமரா ஒர்க் அகைன் ஜிகே விஷ்ணு அவர்கள். அந்த ரெட்டெல்லாம் டக்கு அப்படிங்கும் போது டக்குன்னு ஃபுல்லாக ரெட்டாக மாறுறது, அப்புறம் டக்குக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாகட்டும். அதுக்கப்புறம் சில பிளர் எஃபெக்ட்ஸ் மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லென்ஸ் அப்படி யூஸ் பண்ணாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. அது எடிட்டிங்கில் வருமா இதில் வருமா, ஐ டோ நாட் நோ, லெட் மீ நோ அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆர் கலைவாணன் அவர்கள் தான் வந்துட்டு எடிட்டரு. ஸோ சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் பீக்கு விஷுவலி ட்ரீட். இந்த படம் வேற லெவல் சம்பவமாக இருக்குது. அதுவும் அந்த ரெட் சீக்வன்சஸ்லாம் வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. விஎஃப்எக்ஸ் டீமும் வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் பாருங்கள், அது வந்து வேற மாதிரி ஒரு பீக் அடிக்குதுங்க. அது அகேன் பட்ஜெட்ஸ் டெஃபினெட்லி மேட்டர். பட் எனக்கு வந்து பயங்கர கன்வின்சிங் ஆச்சு. ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் தான் கொடுக்கப்பட்டிருக்கும், அதுக்கு சாலிடாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கருத்து. ஸோ ஐ ஸ்டாண்ட் பை தட் வெரி வெரி ஸ்ட்ராங்லி. எனக்கு அந்த விஎஃப்எக்ஸ் மேட்டரும் பிடிச்சது. எனக்கு ஓகே, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் பர்சனலி. சரியா? ஸோ அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் தென் ஹேவிங் செட் தட், கிராஸ் ஓவர்ஸ் சிலது இருக்குதுங்க, சில கிராஸ் ஓவர் சீன்ஸ் இருக்குது. அதெல்லாம் எதிரே பார்க்கல, லிஸ்ட்லேயே இல்லாத கிராஸ் ஓவர்ஸ் 2-3 நடக்கும். அதான் நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், பிளாஸ்டாக இருக்கும். அது வந்து வேற லெவல் கிராஸ் ஓவர்ஸ், அதெல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சொல்ல ஸ்பாயிலர் ஆகிடும் சொல்கிறேன். அண்ட் தென் போயிட்டே இருக்கலாங்க, அவ்வளோதாங்க. ஆக்ஷன் சீக்வன்சஸ் அல்டிமேட்டாக இருக்குது. எல்லாமே இங்கே பீக்குங்க. படம் பீக்கு. தியேட்டர் வாட்ச், தயவு செய்து தியேட்டரில் பாருங்கள். ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்கிற தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா பிரித்து தள்ளிடும். சூர்யானன் அப்படி பண்ணிட்டு வருவீங்க வெளியே. சரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வருவீங்க. ஹாப்பி. சூர்யானனுக்கு ஒரு பயங்கரமான சாலிடான படம். ஹாப்பி. ஆர்ஜே பாலாஜினா தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் காட் பிளெஸ் யூண்ணா. பட்டை கிளப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் கருப்பு. உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்ல வீடியோ நன்றி குறிச்சிக்கலாம். சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.